மான்களாய் செல்வ சீமாட்டிகளாய் வாழ்ந்த எவரும் பெரிய பின்னணியோடு வந்தவர்கள் அல்ல. எல்லாரும் ஆட்டு மேய்ப்பர்கள், அடிமைகள், மீன் பிடிக்கிறவர்கள், ஒண்ணுக்கும் உதவாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்தெடுத்து தான் தேவன் செல்வ சீமனாய் மாற்றினார். அல்லேலூயா. வாசிப்போமா? ஏசாயா 61 வசனம். இவங்க யாருங்க? சிறுமைப்பட்டவர்கள். இரண்டாவது இருதயம் நொறுங்குண்டவர்கள். மூணாவது காயப்பட்டவர்கள். நாலாவது சிறைப்படுத்தப்பட்டவர்கள். அஞ்சாவது விடுதலை இல்லாதவர்கள். ஆறாவது கட்டப்பட்டு கிடந்தவர்கள். ஏழாவது அடுத்து போடுங்க, துயரப்பட்டவர்கள். அடுத்து ஆறுதல் இல்லாதவர்கள். அடுத்து சீர்கெட்டு போனவர்கள். அடுத்து சாம்பல்ல கிடந்தவங்க. அடுத்து அலங்கோலமாய் கிடந்தவர்கள், ஒடுங்கி போய் கிடந்தவர்கள். அடுத்து உடையே இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை வாழ வைக்கும்படி தேவன் என்னை அனுப்பினார். இப்போ இவங்க என்ன செய்ய போறாங்க தெரியுமா? நல்லா கவனிக்கிறீங்களா? ஹலோ. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை கட்டி பூர்வ காலத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்ட போகிறவர்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, எப்பா ஒரு காலத்துல நீங்க இப்படி இருந்தீங்க, ஆனா இனி வருகிற நாட்கள்ல நீங்க பாழா போக மாட்டீங்க. பாழா போய் கிடக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்புவீர்கள். நீங்க துயரத்தில் இருக்க மாட்டீங்க, துயரத்தில் இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பீர்கள். நீங்கள் சிறைப்பட்டு கிடக்க மாட்டீர்கள், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவீர்கள். நீங்கள் கடன்ல இருக்க மாட்டீர்கள், அநேகருக்கு கடன் கொடுப்பீர்கள். பாழா போனதை கட்டி நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் வாழ்க்கையில நொந்து போய் கிடக்கிறவங்களை நீங்க புதிதாய் கட்டி எழுப்புவீர்கள்.